Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம possessive adjectives and possessive pronouns பற்றி பார்க்கலாம். Pronouns பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். Let's get into the video. Let's see what is possessive adjective. A possessive adjective is a word that shows ownership or possession of something. Possessive na என்ன ஜெனரலா நம்மளோட own belongings. For example, என்னுடைய, அவனுடைய, அவளுடைய இது எல்லாமே possessive. நம்மளுடையதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் possessive adjective. Possessive adjectives come before a noun. எல்லா சென்டென்ஸ்லயும் நவுனுக்கு முன்னாடி தான் possessive adjective வரும். Let's see some example. This is my pen. இது என்னுடைய pen. இந்த சென்டென்ஸ்ல which is noun? Noun எது? Pen. Pen தான் noun. பெண்ணுக்கு முன்னாடி இருக்க வேர்ட் என்ன? மை. இது என்னுடைய பெண். இது இந்த மை தான் possessive adjective. இது என்னுடைய பெண். என்னுடையன்னு சொன்னா possessive adjective. Let's see the words of possessive adjectives. என்னென்ன words possessive adjectivesல வரும்னு பார்க்கலாம். எப்படி subject pronoun possessive adjectiveஆ மாறுதுன்னு பார்க்கலாம். subject pronoun பத்தி நான் elaborate ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. So first personல subject pronounல I possessive adjectiveல எப்படி சேஞ்ச் ஆகும்? my, என்னுடைய கார், என்னுடைய புக் அப்படின்ட்டு மாறும். we நாம், நாங்கள், அது எப்படி possessive adjectiveல சேஞ்ச் ஆகும்? ஆர்னா எங்களுடைய வீடு, our house அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். So செகண்ட் பர்சன்ல சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூ. இது சிங்குலர்லயும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல்லையும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள், அது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல எப்படி மாறும்? யுவர், உன்னுடைய இல்லனா உங்களுடைய, your house, your pen அப்படின்னு மாறும். So தேர்ட் பர்சன்ல he, she, it, இது எப்படி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். he hissா மாறும், அவனுடைய, he hissா சேஞ்ச் ஆகும். she, her, அவளுடைய, it, its, அவைகளுடைய, they, their, அவர்களுடைய, இப்படிதான் சேஞ்ச் ஆகும். So subject pronoun I, we, you, he, she, it and they, இது எப்படி possessive adjectiveஆ சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம example sentences பார்க்கலாம். Let's see some example sentences of possessive adjectives. Possessive adjective ஓட example sentences பார்க்கலாம். First example, I have a shirt. என்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்குன்னு சொல்றோம். இதை நம்ம subject pronounல சொல்றோம். இங்க Iன்றது subject pronoun. இது possessive adjectiveல எப்படி மாறுது? My shirt is green in color. இங்க என்னுடைய ஷர்ட் green colorல இருக்குன்னு சொல்றோம். அப்ப இங்க myன்றது possessive adjective. So go to the next sentence. We have a bird. நாங்கள் bird வச்சிருக்கோம், நாங்கள். அப்ப அது நாங்கள்ன்ற word எப்படி மாறுது possessive adjectiveல? our bird, எங்களுடைய பறவை. our bird is noisy. எங்களுடைய பறவை ரொம்ப சத்தம் போடுது. So go to the next example. You have a book. உன்கிட்ட ஒரு புக் இருக்குது, நீ ஒரு புக் வச்சிருக்க. இதை சிங்குலர்லயும் நம்ம சொல்லலாம், ப்ளூரல்லையும் சொல்லலாம். நீங்கள் இல்ல நீ. இது எப்படி possessive adjectiveஆ மாறுது? your book is new. உன்னுடைய புக் நியூவா இருக்கு, your. So let's see next example. He has a pillow. இது third person he. அவன்கிட்ட ஒரு pillow இருக்கு. His pillow is soft. இங்க masculine gender he. So நம்ம possessive adjectiveல his யூஸ் பண்ணோம். அவனுடைய pillow soft-ஆ இருக்கு. So go to next example. She has a dog. Her dog is small. அவளிடம் ஒரு டாக் உள்ளது, அவளிடம் ஒரு நாய்க்குட்டி இருக்கு. Her dog is small. அவளுடைய டாக் சின்னதா இருக்கு. Go to next example. It is a cat. இது ஒரு cat. Its teeth are sharp. அதனுடைய teeth, அதனுடைய பற்கள் ஷார்ப்பா இருக்குன்னு சொல்றோம். itன்றது இங்க neuter gender. So let's see next example. They have a car. அவர்களிடம் ஒரு கார் உள்ளது. அதை நம்ம possessive adjective எப்படி சொல்லலாம்? அவர்களுடைய கார். Their car is slow. அவர்களுடைய கார் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு சொல்றோம். So look at the possessive adjectives. My shirt, our bird, your book, his pillow, her dog, its teeth, their car. என்னுடைய ஷர்ட், எங்களுடைய bird, உன்னுடைய book, அவனுடைய பில்லோ,
அவளுடைய டாக், அதனுடைய பற்கள், அவைகளுடைய கார். ஸோ இது எல்லாமே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பாருங்க நவுனுக்கு முன்னாடி தான் வருது. மை ஷர்ட், இந்த சென்டென்ஸ்ல ஷர்ட்ன்றது நவுன். ஷர்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்றோம். மை. இங்க பேர்ட், ஆர் பேர்ட் இஸ் நாய்ஸி, பேர்டுன்றது நவுன். பேர்டுக்கு முன்னாடி தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, யோர் புக் இஸ் நியூ. புக்ன்றது இங்க நவுன். நவுனுக்கு முன்னாடி தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம், யுவர். His pillow is soft. இங்க வந்து noun pillow. So pillowக்கு முன்னாடி possessive adjective his. Her dog is small. இந்த sentenceல dog தான் noun. So dogக்கு முன்னாடி யூஸ் பண்ற possessive adjective her. So its teeth. teethக்கு முன்னாடி யூஸ் பண்ற possessive adjective its. Car. Their car is slow. அவர்களுடைய கார் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்றோம். இங்க கார்ன்றது noun. நவுனுக்கு முன்னாடி என்ன possessive adjective யூஸ் பண்றோம்? their. Let's see what is possessive pronoun. Possessive pronoun na என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் pronoun na instead of noun வந்து நம்ம pronoun replace பண்ணலாம். Possessive pronoun na, a possessive pronoun is a pronoun that is used to express ownership or possession. So same definition தான். Possessive adjectiveக்கு என்ன நம்ம definition பார்த்தோமோ அதே same definition தான். பட் என்ன ஒரே ஒரு differentனா, a possessive pronoun comes after a noun. இங்க வந்து possessive pronoun வந்து நவுனுக்கு அப்புறம் வரும். நவுனுக்கு அடுத்த வேர்டு தான் possessive pronoun. பட் possessive adjectivesல நவுனுக்கு பிஃபோரா வர்ற வேர்டு தான் possessive adjectives. So let's see some example. This pen is mine. இந்த பென் வந்து என்னுடையது. இங்க பாருங்க, இங்க பென்ன்றது நவுன். பென் நவுனுக்கு அப்புறம் தான் possessive pronoun வருது, mine. ஆனா possessive adjectivesல before a noun, நவுனுக்கு முன்னாடி வர வார்த்தை possessive adjectives. நவுனுக்கு அப்புறம் after a noun வர வார்த்தை possessive pronoun. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, this pen is mine. இந்த பென் வந்து என்னுடையது. அதுன்னு முடிஞ்சா அது possessive pronoun. இது என்னுடைய பென், என்னுடைய as சவுண்ட் வந்துச்சுன்னா அது possessive adjective. This pen is mine. இது என்னுடையது. அதுன்னு முடிஞ்சா அது possessive pronoun. Let's see what are the words of possessive pronoun. Possessive pronounல என்னென்ன wordsன்னு பார்க்கலாம். So இங்க I வந்து mine சேஞ்ச் ஆகும். என்னுடையது துன்னு மாறும். We, us எங்களுடையதுன்னு மாறும். So second personல you, நீ, நீங்கள், அது வந்து possessive pronounல எப்படி சேஞ்ச் ஆகும்? yours, உன்னுடையது. So third person he, she, it எப்படி possessive pronounல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். he, his சேஞ்ச் ஆகும். அவனுடையது. she, her, அவளுடையது. it, its, அவைகளுடையது. they, theirs, அவர்களுடையது. ஸோ இங்கே எல்லா possessive pronounனையும் பாருங்க, mine, ours, yours, his, hers, its and theirs. எல்லாத்துலேயுமே s ஆட் பண்ணியிருக்காங்களே லாஸ்ட்ல, பட் எக்ஸப்ட் mine. மைனை தவிர மற்ற எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம s ஆட் பண்ணணும் possessive pronounல. இது எல்லாமே என்னுடையது, எங்களுடையது, உன்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அவைகளுடையது, அவர்களுடையது, துன்னு மாறும். நம்ம some examples பார்க்கலாம். Let's see some example sentences of possessive pronoun. First example, I have a car. நான் ஒரு கார் வச்சிருக்கேன். அது எப்படி possessive pronounல மாத்தலாம்? The car is mine. அந்த கார் என்னுடையது, அதுன்னு மாறும். I have a carன்றது subject pronoun. நான் ஒரு கார் வச்சிருக்கேன். அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றோம்? The car is mine. அந்த கார் என்னுடையது. Next example, we have a pet. நாங்கள் ஒரு பெட் வச்சிருக்கோம். அதை எப்படி possessive pronounல சொல்லலாம்? The pet is ours. அந்த பெட் வந்து எங்களுடையது. அந்த பெட் எங்களுடையது. எங்களுடையதுன்றது possessive pronoun. Go to next example. You have a job. உன்கிட்ட ஒரு ஜாப் இருக்கு. அதை எப்படி possessive pronounல சொல்லலாம்? The job is yours. அந்த ஜாப் உன்னுடையது. இல்ல pluralல சொல்லணும்னா உங்களுடையது. So next example, he has a laptop. அவன்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அதை possessive pronounல எப்படி சொல்லலாம்? The laptop is his. இந்த லேப்டாப் அவனுடையது. Go to the next example. She has a bicycle. அவளிடம் ஒரு பைசைக்கிள் இருக்குன்னு சொல்றோம். அதை எப்படி possessive pronounல சொல்றோம்? The bicycle is
hers. இந்த bicycle அவளுடையது. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் நம்ம துன்னு முடியுது. The car is mine, the pet is ours, the job is yours, the laptop is his, the bicycle is hers. Go to next example. They have a mobile. அவர்களிடம் மொபைல் உள்ளது. அது எப்படி நம்ம possessive pronounல சொல்லலாம்? The mobile is theirs. இந்த மொபைல் அவர்களுடையது. துன்னு முடியுது. So இந்த examples எல்லா examples பாருங்க. The car is mine, the pet is ours, the job is yours, the laptop is his, the bicycle is hers, the mobile is theirs. இதுல எல்லாத்துலயுமே possessive pronounக்கு முன்னாடி noun இருக்கு. So car, first sentenceல carன்றது இங்க noun. petன்றது noun. job, laptop, bicycle, mobile. So இது எல்லா சென்டென்ஸ்லயுமே possessive pronounக்கு முன்னாடி வர வேர்ட் வந்து noun. So அங்க possessive adjectivesக்கு அப்புறம் தான் noun வரும். பட் இங்க possessive pronounக்கு பிஃபோரா noun வரும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். Let's do some exercises. Choose the right possessive pronoun. Mine, yours, his, hers, its, ours and theirs. I have a new book. It is dash. என்கிட்ட ஒரு நியூ புக் இருக்கு. என்ன ஆன்சரா இருக்கும்? ஐன்றது இங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது வந்து பொசசிவ் ப்ரோனவுனா மாறணும். என்னுடையது. அந்த புக் வந்து என்னுடையது. என்ன ஆன்சர் இருக்கும்? எஸ், மைன். So go to next example. She has a new cat. அவள்கிட்ட ஒரு cat இருக்கு. நியூ cat இருக்கு. அவளுடையது. அந்த cat வந்து அவளுடையது. feminine gender. அவளுடையது. துன்னு முடியணும். அதுக்கு என்ன நம்ம எழுதுவோம்? hers. Go to next example. They have new pillows. It is dash. இங்க வந்து they. அவர்களிடம் new pillows உள்ளது. அது அவர்களுடையது. துன்னு முடியணும். என்ன possessive pronoun எழுதலாம்? theirs. Yes. Next example. We have new shoes. Weன்றது இங்க subject pronoun. They are dash. We எப்படி வந்து change ஆகும்? ours. So இங்க எல்லா examplesலயுமே பாருங்க. It is mine, it is hers, it is theirs, they are ours. So எல்லா wordsலயுமே last letter s முடிஞ்சிருக்கு except mine. mine தவிர மத்த எல்லா wordsக்கும் நம்ம possessive pronounல s add பண்ணும். Let's do another exercises. Complete the sentence with the possessive adjectives. Your, our, my, their, his, your, her and its. Look at the first example. He is my friend. Dash name is Ragul. அவன் என்னுடைய friend. அவனுடைய name Ragul. He இங்கன்றது masculine gender. அவனுடைய. Answer guess பண்ணிட்டீங்களா? Yes. His. அவனுடையன்றது his. She is my mother. Dash name is Maria. அவள் என்னுடைய அம்மா. அவங்களுடைய name Maria. இங்க வந்து அவளுடைய. What is the answer? Her. Go to the next example. They have a car. This is dash car. இது அவர்களுடைய கார். எப்படி எழுதலாம்? This is dash car. அவர்களுடைய கார். அவர்களுடையன்றதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? Yes, their car. They have a car. This is their car. So go to next example. I have a teddy bear. This is dash teddy bear. நான் என்கிட்ட ஒரு teddy bear இருக்கு. இது என்னுடைய teddy bear. என்னுடைய அப்படின்னா என்ன word எழுதலாம்? My. So next example. We have a dog. This is dash dog. எங்களிடம் ஒரு dog உள்ளது. இது எங்களுடைய dog. எங்களுடைய அப்படின்னா என்ன word வரும்? Are. Yes, my dear friends, you all understood the difference between possessive adjectives and possessive pronoun. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். So இந்த மாதிரி exercises நீங்களும் work out பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe our channel. Thank you friends.